இப்போ எனக்குலாம் இப்போ மேரேஜ் ஆகி 20 இயர்ஸ் அப்போ எனக்கு வெறும் 7,000 தான். அப்போ 50 பவுன் போட்டாலும் ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ யாராலையும் கோடீஸ்வரனால முடியும் போல. இப்போலாம் ஒரு பவுனுக்கே நம்ம சாமானிய மக்களால அவ்வளோதான் முடியாது. ரொம்ப அதுவும் இப்போ 2-3 டேஸ்ல ரொம்ப அதிகமா ஏறிடுச்சு. 9,500 நேத்தி 950 குறைஞ்சதுன்னு நினைக்கிறேன். அது இப்படி இந்த ஏறது எப்படி பாக்குறீங்க? இந்த மாதிரிலாம் போச்சுன்னா பொண்ணை பெற்று வச்சுருக்கவங்கலாம் ரொம்ப கஷ்டம் தான். இல்ல இப்ப நம்ம நடுத்தர மக்களா சரி ஏழை மக்களுக்கு கோல்டு வந்து வெறும் கனவா மட்டும் போற மாதிரி ஏறிட்டு இருக்கு. கண்டிப்பா என்ன ரீசன்னா இது பண்ண முடியல. ரிசர்வ் பேங்க்ல கேட்டா பேங்க்ல கோல்ட வந்து ஸ்டோர் பண்றாங்க, கேட்டா நம்மளோட ரூபாயோட மதிப்பு அதிகப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் காரணம் சொல்றாங்க. அத காரணம் சொல்றாங்க. நீங்க இத தடுக்கலாம்னா என்ன நீங்க சொல்ற ஐடியா சொல்லுங்க. நம்ம வாங்குறத நிப்பாட்டணும், மக்கள் வாங்குறத நிப்பாட்டணும். அது வாய்ப்பு இருக்கு அதுக்கு சான்ஸே இல்ல. இப்ப கூட போய் பார்த்தாலும் நகை கடையில எல்லா துணி கடையில எவ்வளவு கூட்டம் இருக்கோ அவ்வளவு துணி கடையில தான் நகை கடையிலயும் கூட்டமா தான் இருக்கு. மக்கள் அந்த ஏற இன்னும் வாங்கி வச்சுக்கணும் அப்படிதான் இருக்காங்க. அந்த மைண்ட் செட்டா இருக்காங்க. இதை தடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பிளஸ் என்னன்னா இந்த ஃபியூச்சர்ல இந்த ஏரியானால ஃபியூச்சர்ல வரதட்சணை ப்ராப்ளம் கம்மியாகும் நினைக்கிறீங்களா? இது கேட்கறதுக்கு யாரும் மனசு வராது. இதுக்கு மேல லவ் மேரேஜ் நிறைய பேர் அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு அது ஒரு நல்ல ஐடியா.